அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி. ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த அரிசி வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான அடை ரெசிபி உங்களோட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அந்த அரிசி வந்து நல்லா ஊறணும். ஸோ ஏன்னா அந்த அரிசி ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதனால் ஒரு நாள் முன்னே அரிசியை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். நான் வந்து முதல் நாள் நைட்டு வந்து இந்த அரிசியை ஊற வச்சுட்டேன். ஸோ இந்த அரிசி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இதில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லி, தோசை, பணியாரம் ரெசிபி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டில் போட்டதுனால சரியாக ரீச் ஆகலை. ஸோ நீங்கள் வேணால் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் அதில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த அடைக்கு வந்து நம்ம பருப்பு, ஒரு சில பருப்பெல்லாம் சேர்த்த போகிறோம். ஸோ அதை வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். அரிசியை வந்து நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது நாளையும் சேர்த்து நல்லா அலசி ஒரு அரை மணி நேரம் இந்த பருப்பு எல்லாம் ஊறட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு இல்லையா. ஸோ இந்த அரிசியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பை அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இந்த அரிசியோட, இந்த சிகப்பரிசியோட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா முருங்கை இலை, ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த அடைக்கு வந்து முருங்கை இலை, வரமிளகா, இஞ்சி, பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், நல்லா நறுக்கிய வெங்காயம், புதினா, அதாவது கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அரிசியை வந்து அரைச்சி எடுத்துப்போம். அரிசி வந்து நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த அரிசி வந்து நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் ஊற வைக்கலாம். அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அரிசியை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அதோட ஒரு 10 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். அதோட பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து அடை வந்து சாப்பிடும்போது செரிமானம் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ வந்து அரிசி வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதே ஜாரில் பருப்பெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச அரிசியை நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதே ஜாரில் வந்து பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லா பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிப்போம். நான் ரெண்டையுமே சேர்த்து ஒரு பாத்திரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து அடை ஊற்றும் போது நல்லா வரும். ஸோ நீங்கள் வந்து நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா, முழுசாக செய்கிறீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து வெங்காயம் இதோட வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம். இல்லை பாதி தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா இதோட வெங்காயமெல்லாம் சேர்த்தாமல் பாதி அளவு மாவை மட்டும் எடுத்து தனியாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் செஞ்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த மாவில் மட்டும் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ பாதி மாவை நான் எடுத்து வச்சுட்டேன். மீதி மாவில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2 கை அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் வந்து முருங்கை இலை சேர்த்தலாம். முருங்கை இலை வந்து பகல் நேரங்களில் நீங்கள் வந்து அடை சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருங்கை இலை சேர்த்துக்கோங்க. நைட்டில் சாப்பிடும்போது சேர்த்துக்காதீங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ முருங்கை இலை வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க. நைட்டில் வந்து அது செரிமானம் ஆகாது. ஸோ அதனால் கீரையை வந்து நீங்கள் நைட்டில் சேர்த்துக்காதீங்க, பகலில் செய்யும்போது சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதோட வந்து கீரை வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், சும்மா அந்த கீரையோட டேஸ்ட்டுக்காக. ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஸோ பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 4 இலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டேன். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து இதில் அடை சுட்டு காட்டுறேன். ஸோ 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நீங்கள் வந்து ஊத்தாப்பம் மாரி, அதாவது அடை மாதிரி நல்லா மொத்தமாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு மெல்லிசாக வேணும்னாலும் நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஓரளவுக்கு மொத்தமாக போட்டிருக்கேன். ரொம்ப மொத்தமாக போட்டாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு மொத்தமாக போட்டு நல்லா மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் வந்து அடையை வந்து போட்டு ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அடை நல்லா சாப்பிடும்போது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஸோ எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேகட்டும் 2 பக்கமும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு அடிப்பக்கம். ஸோ திருப்பி போட்டுப்போம். ஸோ சூப்பராக நம்ம அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த அடையை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அரிசி வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது. இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ நீங்களே வந்து யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், மாப்பிள்ளை சம்பா அரிசியில் வந்து என்ன விதமான நற்குணங்கள் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு தெரிஞ்சிங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ நம்ம எப்போயும் போல் இட்லி தோசை சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானதை செஞ்சு சாப்பிட்ணும். நம்ம குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்தா தான் அவங்களோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு அடை ஊற்றி காட்டுறேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சூப்பரான அடை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், கார சட்னி வச்சு சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் எந்த குழம்பு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், கறி குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.